ஒரு ஐ லவ் யூன்னு கூட சொல்ல தெரியாது அந்த டைமில். அப்புறம் லவ் லெட்டர் எழுதி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதில் 1000 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். நிறைய கல்ச்சர் விஷயங்களில் தாண்டி ஒரு பொண்ணை மனசார விரும்பணுன்றதை கூட ஈஸியாக சொல்ல தெரியாத சமூகத்தில் வாழ்ந்திருக்கோம். நான் என்னோடய ஏஜ் குரூப்புக்கு வந்து ரொம்ப அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து மனசில் பட்டதை டக்குன்னு கன்வே பண்ணுறாங்க இல்லையா? ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போமே, நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிறது, நீங்கள் ரொம்ப உங்கள் திங்கிங் நல்லா இருக்குது, உங்கள் ஷர்ட் நல்லா இருக்குது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பெண்களுக்கு ஆண்களை பிடிக்கிறதோ ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கிறதோ என்ன தப்பு இருக்குது? அதை ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அதை ஏன் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. காதல்ன்றது வேறு. நான் காதல் பற்றி பேசலை. காதல்ன்றது உடனே வராது. அது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வரும். ஒருத்தர் பிடிச்சிருக்கு, உங்கள் கூட பழக ஆசைப்பட்றேன்னு சொல்கிறத வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி சொசைட்டியை ஒரு மாதிரி குழப்பி வச்சுருக்காங்களோன்னு ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தரை பிடிக்கிறதுன்றது என்னை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இது சாதாரண விஷயந்தான். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தனுஷாவை எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி தான் ஆடிஷன் பண்ணோம். அவங்க சில பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணும்போது க்யூட்டாக இருக்குது. யோசிச்சு பார்ப்போம், நானும் டேரக்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சீனை வேறு யார் பண்ணாலும் நல்லா இருக்காதுல்ல, ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்கல்ல. இன்ஃபேக்ட் இன்னொரு நடிகை ஒருத்தங்க வந்து இந்த படத்தில் ஆடிஷன் பண்ணிவிட்டு போனாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, இவங்களுக்கு தான் கிடைச்சிது. அவங்க வந்து நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இல்லை சார் நான் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது, அவங்க பண்ணது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த பிடிச்சிருந்துச்சு தான். ஸோ இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற விஷயம் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்கள் கூட பழக ஆசைப்பட்றேன், உங்கள் கூட பேசலாமா, ஃப்ரெண்டாக இருக்கலாமா, அதெல்லாம் தாண்டி தான் ஒரு பக்கம் காதலாக வரும். ஸோ எடுத்த உடனே வந்து அது ஐ லவ் யூன்ற பிராண்டை குத்தி அதுக்கு வந்து ஒரு பார்வையை வந்து ஒரு தப்பான பார்வையை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணி பழகவே வாய்ப்பு இல்லாமல் டைரெக்டாக கல்யாணத்தில் போய் குறை வச்சிட்றோமா ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும். அங்கே தான் பாவம் ஒருத்தர் தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு வர்றது, நிறைய கோத்ரூ பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது தப்பு இல்லை. அதை எடுத்தவொன்னே ஐ லவ் யூன்னு பிராண்ட் பண்ணாமல் பழகுறாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஃப்ரெண்டாக நட்பில் ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்பாக சொல்ல, நட்பில் ஆரம்பிங்க அப்படின்ற. அதுக்கு வந்து க்யூட்டாக இந்த சொசைட்டி வந்து க்யூட்டாக பெஞ்சிங் அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நாளாக இருக்கிறது தான், புதுசாக ஒன்றும் உலகத்தில் இது பிறந்திரல, ரொம்ப நாளாக இருக்குது தான். இன்றைக்கி பேர் வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம. ரைட் நீட்லி புட் சார். நான் வந்து மறந்துட்டேன், இந்த படம் பேர்லாம் சொன்னேன், ரோமியோவை இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் அந்த பதிலாகவே ரோமியோவாக மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ இந்த காலேஜில் இருக்கிறதாலே இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன் சார். என்னென்னா நிறைய பசங்களுக்கு சொல்லுவாங்க 10th படிக்கும் போது 10th மட்டும் நல்லா படி லைஃபே மாறிடும்னு. முடித்த உடனே +2 தாண்டி வாழ்க்கையே +2 முடிச்சிடுவாங்க. முடிச்சோடனே இனிமேல் தான் வாழ்க்கையில் முக்கியமான நகரத்துக்கு போகிற, காலேஜ் முடி வேலைக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு லௌதிக வாழ்க்கையோ இல்லை ஒரு ரொமான்ஸோ அதுக்கான ஒரு இடமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, என்ன வயசாகுது உனக்கு இந்த வயசில் லவ் பண்ணுற, என்ன வயசாகுது உனக்கு, நீ லைக் உனக்கு உன்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிவு வந்துருச்சா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சா, இப்போ அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த படமே இட் இன்வால்வ்ஸ் லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ். நானும் அதை சொல்கிறேன், பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான வயசு இது இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கங்க. சூப்பர். ஒரு நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ட பழகுங்க, நிறைய பேர் கூட பழகி பாருங்கள், நிறைய நட்பு வளர்த்துக்குங்க.